துலாத்துல இருக்கீங்களோ நீங்க ஒரு கமெண்ட் போடுங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அற்புதமான ஒரு ராசி யாருன்னா துலாம். அற்புதமான ஒரு ராசி துலாம். கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், நீங்க உங்க ஒவ்வொரு வீட்லயும் துலா ராசி துலா லக்னத்துல யாரு இருக்கு வீட்டுல இருக்காங்களோ அந்த வீடு ஜெயமா இருக்கும். நீங்க முடங்கியே போயிட்டாலும் உங்க வீட்டுல ஒருத்தர் வந்து நல்லாவே இல்லை, அவங்கனால சம்பாத்தியம் கிடையாது, அவங்களுக்கு எப்ப பாரு மருத்துவ செலவுனா அந்த துலா ராசிக்காரங்க உங்களை அதை ஈடு செய்து உங்களையும் தூக்கி விட்டு அவங்களும் ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. அப்போ அவங்க ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு ராசி இருக்கு அப்படின்னா துலா ராசி தான். ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு ராசி இருக்கு. இப்போ கோர்ட்ல போனா என்னது, நான் ஜெயிச்சிட்டேனா, இந்த வார்த்தை உங்களுக்கு இருக்கா, நான் ஜெயிச்சிட்டேனா, அந்த வேர்டு வந்து உங்களுக்கு இருக்கு. அப்போ அங்கதான் இந்த தராசு, துலாம் ராசியோட சிம்பிள் வந்து தராசு. அங்கதான் அந்த தராசு வச்சிருக்காங்க, நீதி தேவதையோடைய கண்களை கட்டி வச்சிருக்காங்க. அப்போ ஜெயிக்கிற பக்கம் துலா ராசி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரங்க யாராவது தோத்துட்டு இருக்காங்க, எங்கேயாவது ஒரு மாதிரி இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள தூக்கி விடுவாங்க, ஆனா கழண்டுக்குவாங்க. ஆனா வீட்டை எப்படி இருந்தாலும் பாத்துக்குவாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களை அவங்க ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தர்கிட்ட நீங்க வச்சுக்கிறீங்க, துளாராசிக்காரங்களை வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லுவாங்க. எப்ப பாரு அட்வைஸ்ன்னு நீங்க அவங்கள நினைக்காம அது நல்ல விஷயங்கள்னு நடத்தி பாருங்க, சூப்பரா இருக்கும். அவங்க கடவுள் கிடையாது, ஆனா அவங்க வந்து ஒரு ஞானம் மாதிரி இந்த திடீர்னு சொல்லுவாங்க, இதை செய்யாத, இதை பண்ணாத, இதை செய்ய, இந்த டைமுக்கு இப்படி அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது நம்மளுக்கு போர் அடிக்காம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க தான் ஜெயிச்சீங்க. அப்ப துலாத்துக்கு அவ்வளோ மகிமை அங்க இருக்கு. ஏன்னா துலாத்துலதான் வந்து ஒரு மனைவி ஸ்தானத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க, புரியுதுங்களா? அங்கதான் சுக்கிரன் இருக்காரு, அதுதான் 7ஆம் இடம். ஒரு கணவனுக்கு மனைவி வரக்கூடிய அமைப்பு வந்து துலாம் தான். எங்கேயாவது பாருங்க, இப்ப நீங்க ஒரு திருமண பொருத்தம் பாக்குறீங்க அப்படின்னா பெண் ராசியிலிருந்து தான் பார்ப்பாங்களே ஒழிய ஆண் ராசியிலிருந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பெண் தான் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு அடி எடுத்து வைக்கிறான். இப்ப ஆண் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா வாழ முடியாது, அவர்னால வந்து அந்த அட்மாஸ்பியரை தனக்குள்ள ஏத்துக்க முடியாது. ஆனா பெண் எங்க இருந்தாலும் அந்த விஷயத்த தனக்குள்ள ஏத்துக்குவான், அந்த இடத்த தன்னுடைய இடமா மாத்திக்குவான். அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு 2 குணாதிசயங்கள் அதிகமா இருக்கு. அப்ப அந்த துலாத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம், ரொம்ப அற்புதமான ஒரு ராசி. சரிங்களா? சரி, இந்த துலா ராசி துலா லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா எங்கெல்லாம் நீங்க போகலாம், எந்த கோயிலுக்கு நீங்க போகலாம் அப்படின்னா எங்கெல்லாம் சித்தர் பீடங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் சித்தர் பீடம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க போகலாம். புரியுதா? அப்போ சித்தர் வந்து தியானம் பெற்றது, சித்தர் வந்து சமாதியானது, எங்கெல்லாம் சித்தர் இருக்காரோ அங்கெல்லாம் போகும்போது உங்களுடைய மனமும் உடலும் சுத்தமாகும். நீங்க மேலும் மேலும் வளர்ச்சி ஆவீங்க, உங்களோட வளர்ச்சிக்கு குறையே இருக்காது. அந்த வளர்ச்சியில யாராவது தடங்கள் பண்ணாங்க இல்ல பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கதான் கீழே இறங்கிடுவாங்க, நீங்க அமைதியா இருந்தா போதும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு அவ்வளவு பலம் இருக்கு. நீங்க சித்தர் பீடத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம். சரி, நீங்க என்ன பண்ணலாம், வீட்டுல என்ன பண்ணலாம், இல்ல கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணலாம்? கோயிலுக்கு போகும்போது நார்மலா போய் அங்க அமைதியான முறையில தியானம் பண்ணுங்க. வீட்டுல கண்டிப்பா ஒரு கலசம் வச்சு பழகிக்கோங்க, ஒரு கும்ப கலசம் வச்சு பழகிக்கோங்க. அந்த கலசம் உங்களுக்கு என்ன சொல்லுது, ஒரு வீட்டுடைய அம்சமே வந்து ஒரு கலசம்னு சொல்லுவாங்க. உயர்ந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே கலசம். இந்த கலசத்தை நீங்க வைக்கிறது மூலியமா, ஒரு கலசம் எங்க வைப்பாங்க, கோயில் கோபுரத்துல. அப்ப அந்த கோயிலுக்கு மட்டுமா அது விசேஷம், வரக்கூடிய மக்களுக்கும் அந்த கலசத்தை கலச தீபம், கலச கோபுர கலசத்தோடைய பார்வை, இதெல்லாமே எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்மளுக்கு நீங்க கலசம் வைக்கிறப்போ உங்க வீடு மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வர்றவங்க, நீங்க அவங்கள பாக்குறவங்க எல்லாத்துக்குமே அந்த பலன் போகும். சரி, கலசத்துல என்னெல்லாம் வைக்கலாம், எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கலச சொம்புல பன்னீரும் தண்ணீரும் பாதி தனியா பாதி பாதியா ஊத்தி முழு கலச தண்ணியா வச்சுக்கோங்க. அதுல வெண்கடுகு, ஏலக்காய், 9 காசு, கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி வந்து இலை வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இலை, நம்மளுடைய உடலையும் சரி நம்மளுடைய மனதையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இலை வந்து கற்பூரவள்ளி. அப்ப வெண்கடுகு, ஏலக்காய், காசு, கற்பூரவள்ளி, ஜவ்வாது, மஞ்சள், அது
திருமஞ்சனம் தான் நீங்க போடணும். ஏன்னா நார்மல் மஞ்சள் போடுறதை விட திருமஞ்சனம் போடுறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பச்சை கற்பூரம், இந்த அளவுக்கு கூட போதும். இதை போட்டு நீங்க ஒரு கலசத்தை வைக்கும் போது அதோட ஸ்மெல், நம்ம போட்டிருக்கிறதுல என்ன தெய்வீக ஸ்மெல் வரக்கூடிய பொருட்களை நம்ம போடுறோம். அந்த ஸ்மெல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை வந்து வெளியேற்றி நல்ல சக்திகளை, இப்ப நம்ம வந்து வீட்டுக்குள்ள குலதெய்வம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஜோசியர்கிட்ட கேட்கறதே அதுதான். குலதெய்வம் எங்க போகும்? உங்களுடைய குலதெய்வம் எங்கேயுமே போகாது, உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கு. குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம். அந்த தெய்வத்தை நீங்க நல்ல ஸ்மெல்லு, எப்பவுமே வாசம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? இப்போ வாசம், வாசனை, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு தெய்வம் நம்ம வீட்டுல நல்ல வாசனை இருந்தாதான் அது வாசம் செய்யும். அந்த கெட்ட வாசனை இருந்தா அது வாசம் செய்யாது. இதனாலதான் வந்து அந்த டிஃபரன்ஷியேட் வந்து வாசம், வாசனை, தெய்வ வாசம். ஓகேங்களா? அப்ப தெய்வ கடாட்சம் அந்த இடத்துல நம்மளுக்கு வாசம் செய்யுமா அப்படின்னா நல்ல வாசனை இருக்கணும். அதுக்குதான் கும்பம் வைக்கிறது. அப்ப இந்த கும்பத்துல இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாசனை திரவியங்கள் நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதா இருக்கு. சரிங்களா? இது எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணா இன்னும் ரொம்ப நல்லது. கல்யாணம் ஆகாத பெண்கள் வைக்க வேண்டாம், கல்யாணம் ஆன பெண்கள் கும்பத்தை வச்சு பழகிக்கிறது ரொம்ப விசேஷம். ஓகே, இவங்க சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் குமார வேளான் போற்றி. ஓம் குமார வேலா போற்றி. இப்போ இந்த சித்தர் பீடத்துக்கு எங்க சித்தர் பீடம் இருந்தாலும் போங்க, நான் சொல்ற மாதிரி கலசத்தை வச்சு வழிபடுங்க. நீங்க இந்த மந்திரத்தை 11, 27, 48, 108 இந்த முறையில சொல்லிட்டு வாங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தனால நீங்க கேளுங்க. இந்த துலா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் வாங்க, அப்பதான் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க அதுல, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அடுத்து விருச்சிகம்.